இன்னொரு வசனம் வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன்னாலே சொல்லாதே. ஜெபத்தை பற்றி இங்க பேசுறாரு. இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜெபத்தை பற்றி சாலமோன் எழுதும்போது சொல்றான், அது புத்தி பிசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன்னாலே சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கையில் கிரியை அழிப்பானேன். அருமையான கவனிங்க. ஆகவே தூதர்கள் அருமையான பதிலை கொண்டு வருகிறார்கள். ஜெபத்தை மேலே அவள் எடுத்துச் செல்கிறார் என்று சத்தியவேதம் திட்டமாய் போதிக்கிறது. இவைகளை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஜெபங்கிறது பாருங்க, நம்ம கஷ்டத்தெல்லாம் வந்து கொட்டுறது கிடையாது, நம்ம பிரச்சனையெல்லாம் இறக்கி வைக்கிற இடம் கிடையாது. ஜெபம் ஜெபம் என்பது தேவாதி தேவனிடத்திலே பேசுகிற ஒரு ஸ்லாக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரேயர் இஸ் எ பிரிவிலேஜ். ஜெபம் என்பது ஸ்லாக்கியம்.